Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு விசேஷமான விருந்து. அதுவும் சும்மா இல்ல, மட்டன் கிச்சடி சோறு. பிரியாணிக்கு தம்பி மாதிரி இருந்தாலும் ருசியில இவர் அண்ணனை மீறின ருசிங்க. பிரியாணிக்கே டஃப் குடுக்கற நம்ம ஊரு ஸ்பெஷல் மட்டன் கிச்சடி சோறு தான் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல பருப்பு கூட்டணியோட ஆரம்பிப்போம். ஒரு பவுல்ல துவரம்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், மூணையும் கழுவி 30 நிமிடம் ஊற வைங்க. கூடவே ஒரு 1/3 கப் பச்சை பட்டாணிய கழுவி 30 நிமிடம் தனியா ஊற வைங்க. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கும்மி அடிக்க போறாங்க. இதுதான் நம்ம கிச்சடிக்கு அந்த ஸ்பெஷல் கொழக்கொழப்பையும் சுவையையும் கொடுக்க போகுது. முதல்ல ஊறிய துவரம் பருப்பு கூட்டணிய குக்கர்ல சேர்த்து தேவையான தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்ப பத்த வச்சு ஒரு சின்ன கடாயில பட்டை 4, கிராம்பு 8, ஏலக்காய் 8, கல்பாசி கொஞ்சம், இதையெல்லாம் லேசா வறுத்து மிக்ஸி ஜார்ல சேருங்க. இது கூட மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடிகனமான பெரிய பாத்திரத்துல ஒரு 100 மில்லி ஆயில், 50 மில்லி நெய்ய ஊத்துங்க. நெய் வாசனை அப்படியே அக்கம் பக்கத்து வீட்டுக்கு இங்க ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு சிக்னலை கொடுத்துரும். சூடானதும் ரம்பை இலை 4, பிரியாணி இலை 1, நீலவாக்கில் நறுக்கிய 3 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வரணும். அடுத்து பச்சை மிளகாய் 3, தக்காளி 3, அப்புறம் ஊற வைச்ச பட்டாணி, கேரட் 1, 2 கைப்பிடி மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புரட்டு புரட்டுங்க.
அப்புறம் நம்ம ஹீரோ இஞ்சி பூது விழுது 100 கிராம். அது போட்டதும் வர்ற வாசனையிலேயே பாதி வயிறு நிறைஞ்சிடும். பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க. இப்போ அரைச்ச மசாலா தூளை கொட்டுங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு மணம் வரும் பாருங்க. அடடா! இது கூட தயிர் 100 மில்லி, பிடிக்காம இருக்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 1/2 கிலோ போன்லெஸ் மட்டனை சேர்த்து மசாலாவோட சேரும்படி நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ தேவையான உப்பு, பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரு படி அரிசிக்கு 1/2 படி தண்ணி, இதுதான் கணக்கு. தப்பி தவறி தண்ணிய அதிகமா ஊத்திடாதீங்க, அப்புறம் கிச்சடி சோறு கிச்சடி கஞ்சியா மாறிடும், பாத்துக்கோங்க. தண்ணிய சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி மட்டன் வேகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இந்த கேப்ல நம்ம ஒரு படி துளசி அரிசிய, அதாவது 3/4 கிலோ துளசி அரிசிய கழுவி 1 மணி நேரம் ஊற விடுங்க. மட்டன் நல்லா வெந்துடுச்சுன்னா குழைய வேக வச்ச பருப்பு சேர்த்து கட்டிகள் இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஊறிய துளசி அரிசிய தண்ணிய வடிகட்டி உள்ள மெதுமா இறக்குங்க. அரிசியும் பருப்பும் சேர்ந்து வேகும் போது வர்ற அந்த தோற்றம் இருக்கே, அது ஒரு தனி அழகு. இந்த இடத்துல உப்ப கரெக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான்,
தண்ணி வத்தி சோறு நல்ல வெந்து வரும்போது அடுப்பு சிம்ல வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் மிதமான சூட்ல வைங்க. அந்த ஆவி வெளிய போகாம தம் போடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா, ஆஹா, அந்த நெய் வாசனைக்கும் மட்டன் மணத்துக்கும் நீங்க அப்படியே மயங்கி விழுந்துருவீங்க. மணக்க மணக்க மட்டன் கிச்சடி சோறு ரெடி. இதுக்கு ஒரு தயிர் பச்சடி இருந்தா போதும், உலகத்தையே மறந்துட்டு ஒரு பிடி பிடிக்கலாம். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? அப்புறம் என்ன, இலைய போடுங்க, கிச்சடிய போடுங்க, ஒரு கட்டு கட்டுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். டாடா. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.